3 முடிச்சு. அடுத்து நடக்க போகுது அப்படின்னா, நந்தினி வீட்டை விட்டு போக போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் சூர்யா பண்ண விஷயம் எல்லாரையுமே கதிகலங்க வச்சிருச்சு. சொல்லப்போனால் சுந்தரவடிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். சூர்யா நந்தினி 2 பேரும் வெளி உலகத்துக்கு வேணால் புருஷ பொண்டாட்டியாக வாழலாம், ஆனால் மற்றபடி 2 பேருக்குள்ள எந்த ஒரு அந்யோன்யமும் இல்லை. ஏதோ சூர்யா நம்மளை கடுப்பேற்றத்துக்காகவும் வெறுப்பேற்றத்துக்காகவும் நந்தினி கூட பேசி பழகிற மாதிரி நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நந்தினி வீட்டை விட்டு போக போகிறான்னு தெரிஞ்சதும் சூர்யா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கையில் பாட்டில் அடித்து உடச்சி கை கிழிஞ்சி மயக்கம் போட்டு விழுந்து சூர்யாவை பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடி வந்ததை பார்த்ததும் இங்கே சுந்தரவழிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது சூர்யா நந்தினி மேலே இந்த அளவுக்கா உயிரை வச்சுருக்கான், நாம் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சுந்தரவழி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. சொல்லப்போனால் நம்ம அருணாச்சலம் ஐயாவும் நந்தினி அழுகிறத பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போயிறாரு. நந்தினி டோட்டலாக பயந்து போயிடறாங்க. சூர்யா சார், என்னாச்சு உங்களுக்கு? கண்ணை முழிச்சு பாருங்கள் சார், ப்ளீஸ் சார், நான் எங்கேயும் போகல சார், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சார் அப்படின்னு அங்கேருந்து காரில் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நந்தினி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போ தான் அருணாச்சலத்துக்கு புரியுது, நந்தினி மனசுக்குள்ளேயும் சூர்யாவுக்குன்னு தனி இடம் இருக்குது. சூர்யா இதை அப்படி பண்ணுவான்னு யோசிக்கவே இல்லையே, நந்தினி அதுக்கு மேலே சூர்யா நினச்சி இப்படி அழுகுறாளே அப்படின்னு. நந்தினி, இங்கே பாருமா, அழாதுமா, சூர்யாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. இல்லை சார், கையில் நிறைய ரத்தம் போயிட்டுருக்கு சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு நந்தினி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, என்னாச்சுங்க இவருக்கு, எப்படி கை இப்படி கிழிஞ்சது, பாவம் ரத்தம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, உடனே இவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கையில் கட்டெலாம் போட்டு நரம்புலாம் ஃபுல்லாக அப்படி டேமேஜ் ஆகிருக்கு, தையெல்லாம் போட்டு ஸோ சூர்யாவுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நந்தினி இங்கே சூர்யாவை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அருணாச்சலம் சொல்கிறாரு, ஏம்மா நீ வேணா வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு வாமா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார், என்னால் போக முடியாது, நான் இங்கேயே இருக்கேன் ஐயா அப்படின்ட்டு நந்தினி இருக்காங்க. சுந்தரவழி பார்க்குறாங்க. பார்க்கவும், சுந்தரவழி நீ வேணா உள்ளே போய் சூர்யா பார்த்துட்டு வா. எதுக்கு நான் போகணும்? ஏன் நான் போகணும்? நான் போக மாட்டேங்க. சுந்தரவழி, என்ன சொல்கிற? உள்ளே இருக்கிறது நம்ம புள்ள சூர்யா, உள்ளே இருக்கிறது நம்ம புள்ள தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் ஒன்றும் எனக்கா கையை கிழிச்சிக்கலையே, அந்த வேலைக்காரி அவள் வீட்டை விட்டு போகிறான்னு சொல்லி தான் கையை கிழிச்சிக்கிட்டான். அப்படி கிழிச்சிக்கிட்டு அவனை போய் நான் பார்க்கணுன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? இல்லை தலையெழுத்தா? என்னால் போக முடியாதுங்க, அவன் செத்தாலும் சாகட்டும் அப்படின்னு சுந்தரவழி சொல்ல, நம்ம அருணாச்சலம் உடனே, ஏன் சுந்தரவழி இப்படி பேசுகிற, அவன் நம்ம புள்ள தானே, அவன் மேலே உனக்கு ஏன் அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே நந்தினி வராங்க. என்னாச்சுமா, எங்கே போய்ட்டு வந்த? இல்லை ஐயா, வெளியில் ஒரு கோயில் இருந்துச்சுங்க, அங்கே போயிட்டு சூர்யா சாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டு வந்தேன், இந்த துணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் துணு வச்சுக்கிட்டாரு. அப்போ நர்ஸ் வராங்க. நர்ஸ்கிட்ட போய்ட்டு நந்தினி, மேடம் நான் உள்ளே போயிட்டு எங்கள் சாருக்கு இந்த துணு மட்டும் வச்சு வந்துடவா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அவர் ஐசியூவில் இருக்காரு, போகக்கூடாது, டாக்டர் தான் திட்டுவாங்க. மேடம் நான் அவருடைய பொண்டாட்டி தான் மேடம், ப்ளீஸ் மேடம் எனக்காக ஒரு வாட்டி விடுங்க மேடம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. நர்ஸ் உடனே, சரிங்க டக்குன்னு உள்ளே போய்ட்டு சீக்கிரம் வந்துடுங்க, டாக்டர் பார்த்தா திட்டுவார் அப்படின்னு சொல்ல உள்ளே போயிட்டு நந்தினி அந்த துண்ணூரை சூர்யாவுக்கு பூசுகிறாங்க. பூச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்த செகண்ட் டாக்டர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்துட்டு, பரவாயில்லையே கண்ணு முடிச்சிட்டாரே, இங்கே பாருங்கள் சார், சூர்யா சார் ஓகே தானே, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல, ஒன்றும் சார் நல்லா இருக்கேன், நந்தினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் டாக்டர் வெளியே வர்றாரு. இங்கே பாருங்கள் சார், உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, இந்த அளவுக்கு பிளட் வெளியே போய் கூட அவர் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கார், கண்ணை முடிச்சாரு. ஆமாம் அது மட்டும் இல்லை, இங்கே நந்தினிங்கிறது யார் அப்படின்னு கேட்க, நான் தான் சார். இங்கே பாருங்கள், அவர் கண் முடிச்ச உடனே உங்களெலாம் கேட்குறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், அதுக்கப்புறமா எல்லோரும் ஒரு ஆளாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல நந்தினி உள்ளே போகிறாரு. நந்தினி உள்ளே போனதும் இங்கே அருணாச்சலம் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் நந்தினி சூர்யா பார்த்து, சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நந்தினி, நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னது என்னால் தாங்கிக்க முடியல, அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா ஆசைப்பட்ட எதுவுமே இது வரைக்கும் சரியாக பண்ணதில்லை, ஆனால் அதை பண்ணணும்னு சொல்லி நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா உங்ககிட்ட கெஞ்சினார், அதோட எனக்கும் நீ போகிறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை, நானும் உன்னை உள்ளவான்னு கூப்பிட்டேன், நீ வரல, நீ வரத்துக்கு ரெடியாகவும் இல்லை, எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் வேறு வழி தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் சார் அதுக்காக இப்படி தான் பண்ணுவீங்களா, இப்போ பாருங்கள் பாவம் நீங்கள் வந்து இங்கே படுத்துருக்கீங்க, அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது சார். நந்தினி, அதே மாதிரி தான் நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லும்போது எனக்கு கூட மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அப்போது என்ன மட்டும் என்ன பண்ண முடியும், அதான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் அருணாச்சலவனே, பாத்தியாம்மா உன் மேலே சூர்யா இந்தளவுக்கு பாசமாக இருக்கான்னு, இங்கே பாருமா நான் உன்கிட்ட ஒரு மடிப்பிச்சா கேட்குறேன், எனக்கு வழி தெரியல, என் பையனுக்காக நீ இந்த வீட்டில் இருமா ப்ளீஸ்மா அப்படின்னு அருணாச்சலம் கெஞ்சுறாரு. நீ மறந்து வீட்டு விட்டு போயிட்டனா அப்புறம் என் புள்ள பழைய மாதிரி மாறிடுவாமா, இப்போ தான் என் புள்ள கொஞ்சமாக மனசுலாம் மாறி இருக்கான், பார்த்தல இது வரைக்கும் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தான், ஆனால் இன்றைக்கி நீ வீட்டோட வெளியே போகணுன்னு தெரிஞ்சதும் கையை கிழிச்சிக்கிற அளவுக்கு மாறி இருக்காமா, இதுக்கெல்லாம் காரணம் நீதாம்மா, நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்தனா என் புள்ள டோட்டலாக நல்ல மனுஷனாக மாறிடுவாமா,
ப்ளீஸ்மா அப்படின்னு அருணாச்சலம் கெஞ்சுறாங்க. நந்தினி ஒன்று, முதலாளி என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அப்போ சொன்னதை இப்படி சொல்கிறேன். உங்களுக்காக அவர் நல்ல மனுஷனாக மாற்ற வரைக்கும் நான் வேணா இங்கே இருக்கேன். அதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நந்தினி சொல்லவும் அருணாச்சலவனே, இது போதுமா? இந்த ஒரு வார்த்தை போதும். நீ இருக்குன்னு சொல்லிட்டல, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் பழையபடி நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாங்க. சூர்யா பார்த்து, சூர்யா நந்தினி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாடா, இனி இந்த பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்ல, போதும் டேட், நீங்கள் ஹாப்பி தானே? நீங்கள் ஹாப்பினா நான் ஹாப்பி தான் டேட் அப்படின்னு சூர்யாவும் சந்தோஷப்படுறாரு.